ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய பேக்கெட் பால் வச்சு நமக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பால் வச்சு நம்ம சாதாரண பாலில் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சீம்பால் எப்படி செய்கிறது நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மாடு ஃபஸ்ட்டு கண்ணு போடும்ல, அந்த பால் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சாதாரண பால் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பால் வச்சே நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக சீம்பால் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை நீங்கள் முட்டை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பால் பார்த்திங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் சுண்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சுகர், நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 முட்டையுமே ஒரு பிஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் கலக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, 1/2 கப் அளவுக்கு சுகரும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 கப் தான் எடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுடைய சுகருக்கேற்ப நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப சுவைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். டேரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டி தட்டிடும். அதனால கொஞ்சமாக பால் விட்டு கரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா பால், அதே பாலை சேர்த்துக்கோங்க. இதுக்காக தனியாக நம்ம எடுக்கணும்னு இல்லை. நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் சுண்டை வச்சு எடுத்துருந்தோம்ல, அந்த பாலை சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பாலுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடராக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா லேசாக நுர பொங்கின மாதிரி வரும்ல, அந்த சமயத்தில் நம்ம மறுபடியும் இது கூட பால் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த அதை கொஞ்சமாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாலையுமே கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே பாலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே நான் டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கோங்க. இது மேலே இது கூட உள்ள மூடியே கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப ஃபிட்டுன்னு இல்லாமல் கரெக்டாக லூஸாக இருக்கனால நான் மேலே உள்ள மூடி நான் சேர்த்துக்க போகிறேன். ஆனால் நீங்கள் மேலே மூடி டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட் வச்சு மூடிக்கோங்க, போதுமானது. ஸோ இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது மாதிரி நான் இது லைட்டாக எடுத்தோம் அப்படின்னாலே வர மாதிரி இருக்குது. அதனால தான் என்ன நம்ம டைட்டாக மூடிட்டோன்னா வெந்துருச்சான்னு பார்க்க சிரமமாக இருக்கும். அதுக்கு இடையில நான் இடையில இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிளேட்டு ஸ்டாண்டு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேமை ரொம்ப ஹையில் இருந்தாலும் சரி வராது, ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1/4 மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு அப்புறமே நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், மேலே நான் சொன்னல முடி லூஸாக தான் இருக்குன்னு, அதனால் மேலே அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு கத்தி விட்டு லைட்டாக பாருங்கள், நல்லாவே கிளியராகவே இருக்குது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் கடியில் வச்சு நல்லாவே ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. சைடெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்து விட்டு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மாடு கண்ணு போடணும், முதல் பால் நம்ம போய் கேட்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. நம்ம நினச்சோம் அப்படின்னா உடனே நம்ம சிம்பல் செஞ்சு வீட்டிலேயே சாப்பிட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற பிக்சரை ஸ்க்ரீனில் தெரியிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் போது நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.